நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் எல்லாத்துக்குமே சமமாக ஒரு செல்வத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை வீணடிப்பவன் ஏழையாக போகிறான். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் பணக்காரனாக மாறுறான். அதே போல் யாரையும் பார்த்து இவனுக்கு என்ன குறைய எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா வழிகளையும் மறைத்து கொண்டு தான் பல நபர்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தவறு செய்கிறவங்க யாருமே இங்கே பயப்படுறதே கிடையாது. அதுக்கு எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த தவறு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இங்கே பயப்படுற மாதிரி இருக்காங்க. அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸில் இல்லாத நபர்கள், அதில் ஒரு அடிப்படை உறுப்பினர்களாக கூட இல்லாத நபர்கள் மைவி த்ரெட்ஸில் பணம் வராது, உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பணம் எல்லாமே அவ்வளோதான் வராது அப்படின்ற மாதிரி நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக நிறைய செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ண மக்களுக்கு பணம் இப்போ 4 மாதம் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செயல். அது ஒரு பக்கம் ஒரு வருத்தத்தை கொடுத்துட்ருக்கும் பொழுது, இந்த மாதிரியான நபர்கள் எதுக்கு தேவையில்லாத பல செயல்களை மக்கள் மனசை பாதிக்கும் வகையிலும் அவங்களுடைய மன வருத்தம் மேலும் மேலும் அதிகரிக்கும் வகையில் நிறைய செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய மக்கள் நிறைய அவங்களுக்கு உண்டான சில முன்னேற்றமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பணம் போட்டு ஜாயின் பண்ண மக்களே வருத்தப்படாத, சரி எம்டி அவர்கள் வரட்டும் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரியான செய்திகள்லாம் பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியல. இல்லை மக்கள் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்களா? எங்கள் பணத்தை வாங்கி கொடுங்க, மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் ஏமாத்திருச்சு அப்படின்னு ஏதாச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு இவங்க தேவையில்லாத இந்த மாதிரியான செய்திகள்லாம் பரப்புகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தை குறை சொல்லியே அவங்க டெய்லியும் பல விஷயங்கள் சொல்லும் பொழுது, நாம் ஜாயின் பண்ண மக்கள் நிறைய பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கோம். யாருமே இது வரைக்கும் மைவி த்ரெட்ஸில் ஏமாற்றப்படலை. இந்த இடைக்கால தடை 4 மாதமாக தான் பணம் வராமல் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நபர்களும் உண்மையான மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களாக இருந்தீங்க அப்படின்னா, மைவி த்ரெட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா, மைவி த்ரெட்ஸ் உங்களை ஏமாத்திருக்கா இல்லை நல்லா வச்சுருக்கா அப்படின்ற செய்தியை ஒரு 3 நிமிஷ வீடியோவை எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய பேர், எந்த மாவட்டம், மைவி த்ரெட்ஸில் எப்போ ஜாயின் பண்ணீங்க, நான் இதில் பெனிஃபிட் வாங்கியிருக்கேன், அது உங்களுக்கு எந்த வகையில் உபயோகமாக இருந்துச்சு, அல்லது உங்களுடைய மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும், நிறைய நபர்கள் வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, பைக் வாங்கியிருக்காங்க. ஸோ மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் அனுப்புகிறீங்களோ அத்தனை நபர்களும் அனுப்புங்க. நான் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வராது ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறுவனத்துக்கு எதிராக. அதில் இருக்கிற நாம் பெனிஃபிட் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறோம். எம்டி அவர்கள் வெளியில் நல்ல சூழல் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா பெனிஃபிட் நம்மளுக்கு கட்டாயம் கொடுப்பாரு. இனிமேல் நம்ம பெனிஃபிட் வாங்க போகிறோம். ஸோ அந்த நிறுவனம் எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அப்போ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் அனுப்புங்க. எத்தனை பேர் அனுப்புனாலும் நமது சேனலில் கண்டிப்பாக போடலாம். இந்த குற்றம் சொல்லவங்க எல்லாம் சொல்லிட்டு போட்ட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எம்டி சரணடைஞ்சிருக்காரு. வழக்கு கோர்ட்டில் இருக்குது. குற்றமுள்ள நிறுவனமா அல்லது குற்றமற்ற நிறுவனமா, இது வரைக்கும் நடந்தது தவறா, இதுக்கு மேலே இப்படி தான் நடக்கணுமா, இல்லை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு சொல்லுது. அதை நம்ம பார்த்து எதுனாலையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் மற்ற எந்த நபர்கள் சொல்கிறத யாதையும் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. அதனால் இப்போ நம்மளுடைய தரப்பில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான இக்கட்டான சூழலை எனக்கு பயன்பட்டுச்சு. நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் மைவி த்ரெட்ஸில் இந்த மாதிரியான நிலையில் இருக்கேன் அப்படின்றத மறக்காமல் எல்லோரும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வீடியோவாக அனுப்புங்க. கண்டிப்பாக நமது சேனலில் போடுவோம். இதுதான் நாம் நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து 18, 19ஆம் தேதி எம்டிக்கு அடுத்த வாய்தா வருது. அதில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினச்சிங்கன்னா உங்களுடைய வீடியோவை மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல் 2 இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல்லே நீங்கள் அனுப்பக்கூடிய வீடியோவை போடுவோம். நிறைய நபர்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க.
மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணவங்க பெனிஃபிட் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடைக்கால காலத்தில் தான் வந்து 3-4 மாதமாக பேமெண்ட் வராமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்து ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.